ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் நிறைய ரோஸ் பூக்கள் பூத்துருக்குது. என்னுடைய சேனலில் நான் மாடி தோட்டத்தில் ரோஸ் வளர்க்குறத பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு சில டிப்ஸை பார்க்கலாம். முதல்ல பார்க்க வேண்டியது மண்கலவை. அந்த மண்கலவையில் தென்னை நார் கழிவு, மண்புழு உரம், செம்மண் இதெல்லாம் ஈக்குவலாக எடுத்து அதை மண்கலவை தயார் பண்ணிக்கலாம். மண்புழு உரம் இல்லை அப்படின்னா காஞ்ச மாட்டு சாணம் இல்லைன்னா ஆட்டு எரு இதெல்லாம் கூட வைக்கலாம். ரோஜா செடிகள் வச்சுருக்க இடத்துல கொஞ்சமாவது காலை வெயில் படணும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம ரோஸ் செடிகளை வைக்கணும். இந்த செடியில் இருக்க பூ கருப்பு ரோஜா. ஃபஸ்ட்டு ரெட்டிஷாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி மெரூன் கலரில் ஆகி அப்புறம் கருப்பு கலர் வருது. தினமும் ரோஸ் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரணும். தொட்டிகளில் களைச்செடிகள் இருந்தால் அதை அப்பப்போ அதை எடுத்துடணும். சில செடிகளில் கிளைகள் பட்டு போகும். அந்த மாதிரி நேரங்களில் அந்த பட்டு போன கிளைகளை வெட்டி எடுத்துடணும். நாள் ஆக ஆக மண்கலவை இறுக்கமாயிடும். அந்த மாதிரி நேரங்களில் நல்லா மண்ணை கிளறி விடணும். அதுக்கப்புறம் அதில் இடுபொருட்கள் நம்ம சேர்க்கலாம். அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்புழு உரம் சேர்க்கலாம், ஆட்டு எரு சேர்க்கலாம், இல்லை மாட்டு சாணம் சேர்க்கலாம். முக்கியமாக டீ வடிகட்டின தூள் இருந்தால் அதை சேர்க்கலாம். முட்டை ஓடுகளை நல்லா பொடி பண்ணி சேர்க்கலாம். வாழைப்பழ தோல் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா காய வச்சு அதையும் பொடி பண்ணி சேர்க்கலாம். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த இடுபொருட்களை ஏதாவது ஒன்றா மாறி மாறி நம்ம பயன்படுத்திட்டு வர்றப்ப செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பூக்களும் நல்லா பூக்கும். நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வரப்போ பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா பூவே பூக்காது, இல்லைனா பூத்தாலும் சின்ன சின்ன பூக்களாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுவாங்க. அதில் முக்கியமாக டிஏபி அவங்க பயன்படுத்துவாங்க. அது ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர். அது பயன்படுத்துறது நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லதில்லை. எங்கள் மாடி தோட்டத்தில் எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கை முறையில் செஞ்சிட்ருக்கோம். காய்கறிகளும் இயற்கை முறையில் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி பூக்களும் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.